அனைவருக்கும் அன்பான வணக்கம். போன பதிவில் நம்ம தரையிலே உட்கார முடியாதவங்களுக்கான சில பயிற்சிகளை பார்த்தோம். இப்போது தரையில் உட்காந்துட்டு எந்திரிக்க முடியாதவங்களுக்கான பயிற்சிகளை பார்க்க போகிறோம். சிலவங்க எளிமையாக தரையில் உட்காந்துருவாங்க, ஆனால் உட்காந்துட்டு அவங்களால எந்திரிக்க முடியாது, எந்திரிக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க. இந்த பிரச்சனையை நிறையா பேருக்கு இருக்குது. பொது இடங்களுக்கு போனால் தரையில் உட்கார மாட்டாங்க, எங்கேயாவது பேருந்தில் போனாலும் உட்கார மாட்டாங்க. ஸோ உட்காந்துட்டு எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சேரில், சோபா, கட்டில் இதில் கூட உட்காந்துருவாங்க. பட் தரையில் உட்காந்துட்டு எந்திரிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க. ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தரையில் ஏன் உட்காந்துட்டு எந்திரிக்க முடியலை அப்படின்னா, இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, முன்னாடி உடல் எடை காரணமாக ரொம்ப எடை அதிகமாக இருக்கிறவங்களால தான் என்ன செய்ய முடியாது, இந்த தரையில் உட்காந்துட்டு எந்திரிக்க முடியாது. இந்த முட்டி தேய்மானம், இந்த கால் முட்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் இப்போது அப்படி கிடையாது. இப்போது உடல் எடை, இந்த முட்டியில் பிரச்சனை அப்படின்னு கிடையாது. சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கே என்ன செய்ய முடியல, தரையில் உட்காந்துட்டு எந்திரிக்க முடியல. ஸோ ஏன் அப்படின்னா, தரையில் உட்காந்துட்டு எந்திரிக்கிறதுக்கு நம்ம உடம்புல எத்தனை தசைகள் இயங்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த தசை இயங்கக்கூடிய அந்த தசைகள் அத்தனைக்கும் நம்ம வேலை கொடுத்துருக்கோமா அப்படின்னா இல்லை. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, முக்கியமானது, தரையில் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைய சமூகத்தில் இல்லவே இல்லை. தரையில் உட்கார்றதே கிடையாது. ஸோ வீட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா, பெட்டில் படுக்கிறாங்க, சோபாவில் உட்கார்றாங்க, சாப்பிடும்போது அதுக்கு ஒரு மேஜை, டாய்லெட் போகும்போது அதுக்கு உட்காந்து வெஸ்டர்ன் டாய்லெட், திரும்ப ஆஃபீஸ் போனால் சேரு. ஸோ எல்லா பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா உட்கார்றோம், சேரில் உட்கார்றோம், படுக்கிறோம், அதோடு சரி. தரையில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. ஸோ அப்போது நாம் என்ன செய்யணும், குறிப்பாக வீட்டில் சாப்பிடும்போதாவது தரையில் உட்காந்து சாப்பிட பழகணும். இந்தியன் டாய்லெட் பயன்படுத்துறதுக்கு தொடர்ச்சியாக முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி சில செயல்பாடுகளாலே நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை சரி பண்ணிடலாம். ஸோ இருந்தாலும் கூட இந்த பயிற்சிகளை செய்கிறதுனாலையும் நீங்கள் என்ன பண்ணலாம், சீக்கிரமே எளிமையாக தரையில் உட்காந்து எளிமையாக எந்திரிச்சிடலாம். ஸோ அந்த பயிற்சிகளை நம்ம இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி காலை நீட்டி உட்காந்துக்கோங்க. நீங்கள் சேர்லேயோ இல்லை கட்டில்லையோ உட்காந்துருக்கீங்கனாலும் இந்த மாதிரி காலை நீட்டி உட்காருங்க. இல்லை தரையில் உட்காந்து இந்த பயிற்சிகளோட நீங்கள் செய்யுங்க. காலை நீட்டி உட்காரணும், முடிஞ்ச அளவுக்கு முதுகை நேராக வச்சுக்கோங்க. கையை சும்மா பின்னாடி இந்த மாதிரி சாதாரணமாக சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு, உங்களுடைய கால் பாதத்தை மட்டும் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படி முன்னாடி பின்னாடி என்ன செய்யணும், பயிற்சி கொடுக்கணும். அதாவது உங்களுடைய அந்த கணுக்கால் ஜாயிண்ட் மட்டும் கரெக்டாக என்ன செய்யணும், வேலை செய்யணும். நீங்கள் இந்த முன்னாடி பாதத்தை தள்ளும்போது உங்களுடைய கால் பெருவிரல் வரைக்கும் நல்லா சேர்த்து தள்ளணும். ஆரம்பத்தில் சிலவங்களுக்கு இந்த பாதம் இழுக்கிற மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது இது சரியாக வரும். ஒரு 10 வினாடி செய்யுங்க. உங்களுக்கு நேரம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 30 தடவை கூட என்ன பண்ணலாம், இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். ஸோ இது காலையிலும் மாலையிலையும் என்ன செய்யணும், இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்யணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போது ஒரு பாதத்தை முன்னாடியும் இன்னொரு பாதத்தை இப்படி பின்னாடி என்ன பண்ணணும், ஸ்ட்ரெச் பண்ணணும். இது ஒரே டைமில் பண்ணணும். இதையும் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 10 தடவை இந்த மாதிரி செய்யணும். ஸோ இந்த பாதத்துக்கு இந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பாதத்தை அப்படியே கிளாக் வைஸில் 2 பாதத்தையும் அப்படியே என்ன செய்யணும், ரொட்டேட் பண்ணணும். ஸோ இதில் கிளாக் வைஸில் ஒரு 10 தடவை அப்படியே ரொட்டேட் பண்ணோம். அதுக்கப்புறமா அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் திரும்ப ரிவர்ஸில் ஒரு 10 தடவை இந்த மாதிரி என்ன செய்யணும், ரொட்டேட் பண்ணணும். இது நல்லா பண்ணணும். நீங்கள் இது ஒரு சாதாரண எளிய பயிற்சி அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதுக்கு நிறைய பலன்கள் இந்த பயிற்சிகளுக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மூச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீ ஜாயிண்ட் முதுகு நேராக வச்சுக்கோங்க. சப்போர்ட்டுக்கு வேணால் உங்கள் கையை வச்சு இந்த முட்டியை பிடிக்கணும். முட்டியை என்ன செய்யணும், நல்லா மடக்கணும். ரொம்ப உள்ளே தள்ளி நீங்கள் போட்டு அழுத்த வேண்டாம். இந்த மாதிரி முட்டியை முழுமையாக மடக்கணும், திரும்ப நீட்டணும். இதில் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 10 தடவை வலது கால், 10 தடவை இடது கால். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணணும். இதில் நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கால் மட்டும் இப்படி மடக்கி வச்சுக்கணும். ஒரு
முட்டியை மட்டும் இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு இதில் என்ன செய்ய நம்ம பட்டர்ஃப்ளை பண்ணுவோம் இல்லையா, அதை ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். ஸோ இதில் ஒரு 10 தடவை பண்ணணும். அதே மாதிரி அடுத்த பக்கம் காலை மடக்கி வைக்கணும். உங்களுடைய பாதம் வந்து இந்த காலோட முட்டிக்கு நேராக இந்த பக்கம் இருந்தால் போதும், ரொம்ப உள்ளே தள்ளி வைக்க வேண்டாம். இந்த மாதிரி வச்சுட்டு என்ன செய்யணும், இந்த பக்கமும் நீங்கள் செய்யணும். நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளைலாம் பண்ணும்போது இந்த கால் இன்னொரு கால் நீங்கள் வந்து சாய்க்கக்கூடாது, இதை நேராக தான் வச்சுருக்கணும். ஓகே, நல்லா மூச்சு இழுத்து விடணும். அதுக்கப்புறமா காலை கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க. நீங்கள் மேட்டெலாம் போட்டு செய்தீங்கன்னா உங்கள் மேட்டிலேருந்து கொஞ்சம் வெளியில் வச்சுக்கோங்க. உங்களுடைய தோள்பட்டையிலேருந்து கொஞ்சம் அகலமாக வைக்கணும். ஸோ வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, முதுகை நேராக வச்சுக்கோங்க. கையை இந்த மாதிரி முன்னாடி நீட்டி அப்படியே என்ன பண்ணணும், நல்லா திரும்பணும். திரும்பி உங்களுடைய 2 கையை கீழே வைக்கணும். ரொம்ப உங்களால் திரும்ப முடியலைனாலும் எவ்வளோ தூரம் திரும்ப முடியுதோ அவ்வளோ தூரம் திரும்பி உங்களுடைய கையை இந்த மாதிரி கீழே வச்சு தலையெல்லாம் கீழே போடக்கூடாது, நேராக முதுகை வச்சு நல்லா திரும்பி பார்க்கணும். இந்த ட்விஸ்டிங் மூமெண்ட்டை நீங்கள் இதில் ஒரு 10 தடவை செய்யணும். நீங்கள் ரொம்ப நிப்பாட்ட வேண்டாம், அந்த மூமெண்ட்லேயே நீங்கள் இருந்தால் போதும். ஸோ இதை நீங்கள் ஒரு 10 தடவை செய்யணும். செஞ்சதுக்கப்புறம் நல்லா மூச்சு இழுத்து விடணும். அதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளை. உங்களுடைய காலை மடக்கி வச்சுக்கோங்க, 2 பாதத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப உள்ளே தள்ளி வைக்கணும்னு இல்லை, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் பாதத்தை வச்சுட்டு 2 பாதத்தை இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய கால் பெருவிரல், உங்களுடைய குதிங்கால் இதெல்லாம் சரியாக வச்சுட்டு முதுகை நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு இதில் நீங்கள் நல்லா என்ன செய்யணும், இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஒரு 30 வினாடி இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு நேரம் இருக்குன்னா நீங்கள் ஒரு 50 வினாடி கூட இந்த பட்டர்ஃப்ளைவை நீங்கள் நல்லா செய்யலாம். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ நம்ம பார்த்த இந்த வார்ம் அப் பயிற்சிகள்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லா செய்யுங்க. இதையே நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் உட்காந்து எந்திரிச்சு பாருங்கள். ஸோ இப்போ உட்காந்தாச்சு, உட்காந்துட்டு இப்படி உட்கார முடியும் ஆரம்பத்தில். ஸோ இப்படி உட்காந்துட்டிங்க அப்படின்னா எப்படி எந்திரிக்கிறது, எல்லாம் தாறுமாறாக எந்திரிப்பாங்க இல்லையா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணி பாருங்கள். அதுக்காண்டி பொது இடங்களில் வந்து நம்ம அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. உட்காந்துட்டு கையை இந்த மாதிரி சைடில் வச்சுக்கோங்க. சைடில் வச்சுட்டு இந்த உள்ளங்கையை அப்படியே என்ன பண்ணணும், இப்போ இடது பக்கம் அப்படின்னா இடது பக்கம் உள்ளங்கையை வச்சு இந்த கையை உங்களுடைய தலைக்கு மேலே கொண்டு வந்து ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கணும். இதில் ஆரம்பத்தில் ஒரு 10 வினாடி 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இந்த பயிற்சியை நீங்கள் தினமும் செய்யணும். கையெல்லாம் முன்னாடி கொண்டு வரக்கூடாது, முன்னாடி குனியக்கூடாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சால் போதும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். அதே மாதிரி உள்ளங்கையை வைக்கணும். அதுக்கப்புறம் எல்போவை கீழே வைக்கணும். அதுக்கப்புறமா அப்படியே ஆர்ச் பண்ணணும். சிலவங்களுக்கு இந்த கால்லாம் இப்படி தூக்குச்சுன்னா நீங்கள் லேசாக அப்படி இறக்கி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் உள்ளங்கை உங்களுடைய எல்போ கீழே வைக்கணும். அப்புறமா மெதுவாக ஆர்ச் பண்ணணும். 1 2. ஒருவேளை எனக்கு கை இதுக்கு மேலே போக மாட்டேங்கி இப்படி தான் இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும், ஒரு அந்த வார்ம் அப் இந்த ஸ்ட்ரெச் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தினமும் செய்ய போகும். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இதுக்கும் உட்காந்து எந்திரிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம உட்காந்து எந்திரிக்கும் போது அதான் சொல்கிறேன் இல்லையா, நம்மளோட லோயர் பாடி இடுப்புக்கு கீழே மட்டும் இல்லை, நம்முடைய மற்ற தசைகளுமே உங்களுக்கு வேலை செய்யணும். ஸோ இந்த மற்ற தசைகள் உடம்பு ரொம்ப இறுக்கமாக இருக்கிறதுனால என்ன செய்ய முடியல, உட்காந்து எந்திரிக்க முடியல. ஸோ எந்த ஒரு விஷயமே உடம்பு எடுத்த உடனே செய்ய முடியாது. இப்போது ஒரு பயிற்சி பண்ணுறீங்க, இப்போ ஒரு காலில் நிற்கணும் அப்படின்னா உங்களுக்கு உடனே நிற்க முடியாது. நீங்கள் அதை தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணால் தான் நிற்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாள் அந்த உடல் உழைப்பு இல்லாமல் உடல் எல்லா பக்கமும் இறுக்கமாக இருக்கிறதுனால இந்த உட்கார்ந்து எந்திரிக்கிறது உடம்புக்கு புதுசாக ஒரு செயலாக இருக்குது. அதில் எல்லா கால் இணைப்புகளும் மற்ற எல்லா தசைகளும் உங்களுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், எளிமையாக எந்திரிக்க முடியும். ஓகே, ஸோ இதையே நீங்கள் வார்மப்போடு சேர்த்து பயிற்சி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி உட்காந்துட்டு இந்த காலை வந்து நீங்கள்
முதல்ல நீங்கள் எப்படி உட்காந்து எந்திரிச்சு பார்க்கணும், இப்படி கிராஸாக தான் வச்சு எந்திக்கணும், இப்படி தான் எந்திக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த காலை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி சமணம் போட்டு உட்காந்துருக்கோம் இல்லையா, இந்த பாதத்தை எடுத்து 2 பாதத்தையும் இந்த மாதிரி தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ இதில் நீங்கள் கையை பின்னாடி வச்சு இப்படி நம்ம சிட்டப்ஸ் உட்காரோம் இல்லையா, மலாசனம், இந்த மாதிரி எந்திரிச்சு பாருங்கள் முட்டியில் கையை வச்சு. ஸோ இதிலேயே நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 10 தடவை எந்திரிச்சு பார்க்கணும். இல்லை நீங்கள் இதை முன்னாடி கை வச்சு கூட பண்ணலாம். நீங்கள் சிட்டப்ஸ் மாதிரி என்ன செய்யலாம், மலாசனா மாதிரி இந்த மாதிரி முன்னாடி கையை வச்சு கூட தினமும் என்ன செய்யலாம், ஒரு 10 தடவை இப்படி பயிற்சி பண்ணி பார்க்கலாம். இல்லை முன்னாடியும் கையை என்னால் வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் சிட்டப்ஸ் மாதிரி சேரையோ எதையோ முன்னாடி வச்சு பிடிச்சிட்டு கூட என்ன செய்யலாம், இந்த மாதிரி உட்காந்து எந்திரிச்சு பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் நல்லா செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கீழே உட்காந்து எந்திக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்து வந்து காலுக்கு கிடச்சிரும். ரைட். ஸோ அப்போ எதையாவது பிடிச்சி என்ன பண்ணிட்டீங்க, உட்காந்து எந்திரிச்சிட்டிங்க. இந்த மாதிரி காலை வச்சு இப்படியும் நீங்கள் எந்திரிச்சு பார்க்கலாம். தினமும் சாப்பிட்டு எந்திரிக்கும் போது கூட ஒரு கையை நீங்கள் கீழே வச்சு இந்த மாதிரி எந்திரிச்சு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா, எளிமையாக நீங்கள் எப்போதும் எல்லோரும் எந்திரிக்க மாதிரி இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஒரு வாரம் அந்த பயிற்சிகள் எல்லாம் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்திரிச்சு பாருங்கள். கையை வச்சே முதல்ல எந்திரிங்க. கையை வைக்காமல் எந்திரிக்கணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் கையை கீழே வச்சே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எந்திரிச்சு பார்க்கலாம். ஓகே. ஸோ கீழே உட்கார முடியலை, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியலை அப்படின்னா அந்த உடல் வந்து ஒரு ஆரோக்கியமான உடல் அல்ல, ஒரு ஆபத்தான ஒரு உடல் தான். அதனால் நீங்கள் இந்த பயிற்சிகள்லாம் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். சும்மா எதையாவது பிடிச்சி கையை கீழே வச்சு அப்படியே தினமும் நீங்கள் எந்திரிச்சு பாருங்கள். வீட்டில் சாப்பிடும்போது உட்காந்து கீழே உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். இந்தியன் டாய்லெட் வந்து பயன்படுத்துங்க. முடிஞ்சால் சைக்கிள் ஓட்டுங்க. இந்த மாதிரி உடலுக்கு ஏதாவது பயிற்சிகள் கொஞ்சம் கொடுத்துட்டே இருந்தீங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், எளிமையாக உட்காந்து எந்திரிச்சிடலாம். இல்லை எனக்கு எதுவுமே செய்ய முடியலனா இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பதிவில் பார்த்த இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா உங்களாலேயும் உட்காந்து எளிமையாக என்ன பண்ணிடலாம், எந்திரிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.